ஹாய், நான் அபி. வாங்க அம்மா வீட்டில் ஒரு சண்டே ஃபுல் டே vlog பார்க்கலாம். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. என்னால் இப்போ தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. காலையில் நான் 7 o'clock எழுந்திரிச்சு வரும்போதே பூனையும் என் கூடயே வந்துடுச்சு. நான் அப்படியே கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தேன், என் கூடயே நடந்துட்டு இருந்துச்சு. தம்பி அன்னைக்கு ஹாஸ்டல் கிளம்புறான். ஒரு பெட்ஷீட் மட்டும் மெஷினில் போடாமல் இருக்குது, அது மட்டும் ஊற வச்சு வாஷ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தான். சரி, அதுக்கு தான் கொஞ்சம் லிக்விட் ஊற்றி ஊற வச்சிடலான்னு சொல்லி ஊற வச்சுட்டு இருந்தேன். பெருசாக அழுக்கு எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருந்தான். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறினதுக்கப்புறம் அலசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். அப்போ தான் இந்த பூனை பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ சேட்டை பாருங்கள். ஒரு 10 minutes நல்லா பெட்ஷீட் ஊறிடுச்சு. அதை எடுத்து ஒரு 2-3 டைம் அலசி அப்படியே கேட் மேலே போட்டேன். அவன் ஈவினிங் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே காஞ்சிரும்னு. வீட்லேயும் எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு சரி டீ போட்டு தர சொன்னாங்க. சரி அதான் போட்டுட்டு இருந்தேன். போடுற வரையும் நினச்சிட்டே தான் இருந்தேன். எனக்கு டீ போட வேண்டாம், நம்ம பால் குடிச்சிக்கலான்னு நினச்சது மட்டும்தான். ஆனால் கை டீ எனக்கும் சேர்த்து போட்டுட்டு தான் இருந்தேன். அப்பா அன்றைக்கி லேட்டாக தான் மார்க்கெட் கிளம்புனாங்க. சரி அவருக்கு மட்டும் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் டீ கொடுத்துட்டு எனக்கும் டீ ஆற்றி தான் குடிச்சிட்டு இருந்தேன். டீ குடிக்கிறது தான் விடவே முடியல, எப்போ விட போகிறனும் தெரியல. டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தம்பியோட ட்ரெஸ் எல்லாமே அயர்ன் பண்ணுறதுக்கு லாண்ட்ரியில் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தான். அதுக்கு தான் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். யூஸ்வலாக காலேஜ்லேயே அயர்ன் பண்ணி போட்டுக்குவான். காலையில் 7 மணிக்கே காலேஜ் போகணுங்கிறதுனால அன்றைக்கி காலையில் எந்திரிச்சு அயர்ன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால வீட்டுக்கு வர அன்றைக்கே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு இங்கேயே அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். அவசரத்துக்கு ஏதாவது இல்லைன்னா மட்டும் காலேஜில் அவனோட அயர்ன் பாக்ஸ்லேயே அயர்ன் பண்ணிக்கிறான். அப்படியே ஹஸ்பண்டோடதும் அப்பாவோடதும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் இருந்துச்சு அயர்ன் பண்ணுறதுக்கு. அதுவும் எடுத்து ஒரு கட்டை பையில் போட்டு பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு ஐடியாவே இல்லை, எனக்கும் தம்பிக்கும் மட்டும்தான். அம்மா தாத்தாலாம் நேற்று நைட்டு செஞ்ச சப்பாத்தியே இருந்துச்சு, அதை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு தக்காளி வணக்கி தோசை தான் ஊற்றிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். முன்னாடி நாள் நைட்டு செஞ்ச சப்பாத்தி நான் சாப்பிடல, அதாவது முன்னாடி நாள் நான் சப்பாத்தி சாப்பிடல. யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி தக்காளி வதங்குற வரையும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோசை சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு. சரி 2 பேர்த்துக்கு தானே சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபைனல் பண்ணி சப்பாத்தி தான் சொல்லலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். தம்பி தான் பாவம், நேற்று நைட்டும் சப்பாத்தி இன்றைக்கும் சப்பாத்தி. சரி 2 பேர்த்துக்கு தானே அப்போவே டக்குன்னு மாவு பிசைஞ்சு அப்போவே சுட்டு சீக்கிரமாக சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சப்பாத்தி பிசைஞ்ச உடனே சப்பாத்தி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. மாவு அவ்வளோ சாஃப்டாக இல்லாமல் இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் சப்பாத்தியும் அப்படி தான் சாஃப்டாக இல்லாமல் இருக்கும்னு நினச்சிட்டே தான் தேய்ச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பரவாயில்ல, சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. ஒரு 6 சப்பாத்தி கலவை தான் மாவு பிசைஞ்சிருந்தேன். கரெக்டாக 6 வந்துருச்சு. நாங்கள் 2 பேருமே ஆளுக்கு 3 சாப்பிட்டுட்டோம். ஆனால் தக்காளியில் தான் கொஞ்சம் கூட தண்ணி வரவே இல்லை, அப்படியே கெட்டியாக இருந்துச்சு, ஏதோ பொரியல் மாதிரி இருந்துச்சு. எப்படியோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நாங்கள் 2 பேரும் இப்படி பிரேக்ஃபாஸ்ட் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி தான் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி தாத்தா பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் லேப்பில் கொஞ்சம் நேரம் ரூக்கி சீரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் சீரீஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணாமல் இருந்துச்சு, அதை அப்படியே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்பப்போ பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சுறதும் ஈஸியாக தான் இருக்குது. தம்பி காஃபி போட்டுட்டு இருந்தான். ஒரு 10:30 போல். நானும் அவனை இன்னொரு டம்ளர் போட்டு தர சொல்லி வாங்கி குடிச்சிக்கிட்டேன். ஒரு 11:30 போல் கிட்டத்தட்ட அம்மா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. காலையிலேயே டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நைட்டு பிடிச்ச நாட்டுக்கோழியை பிரியாணியும் கிரேவியும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். இந்த மாதிரி இப்படி தனித்தனியாக வாங்க மாட்டோம். இந்த டைம் பிரியாணிக்கு தனியாக கிரேவிக்கு தனியாக அவங்களே பிரித்து போட்டு தர சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி 2 கப்பில் தனித்தனியாக மாற்றி வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் போட்டு வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கே குழப்பம் ஆயிடுச்சு, எது பிரியாணிக்கு எது கிரேவிக்குன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக எப்பயுமே நான் வெளியே தான் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணுவேன், உப்பு மஞ்சத்தூள் போட்டு. அன்னைக்கு சிங்கில் எந்த பாத்திரமும் இல்லாததுனால நான் அப்படியே சிங்க்லேயே வச்சு 2டையுமே வாஷ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2டையுமே தனித்தனியாக வேக வச்சுட்டேன். இப்படி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு. ப்ராய்லர்னால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஃபஸ்ட்டே உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அம்மாவும் தேவையான பொருள் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க.
எந்திரன் படம் தான் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வேலை செய்ய முடியல, ஆனால் கேட்டுகிட்டே வேலை செஞ்சிட்ருந்தேன். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். மத்தியானம் கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எல்லாமே. எனக்கு இந்த மாதிரி புதினா எல்லாமே வந்து அரைச்சி சேர்க்குறதுக்கு தான் பிடிக்கும். எனக்கு அந்த டேஸ்ட்டு தான் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு அது மட்டும்தான் செய்யவும் தெரியும். அப்படியே எல்லா ப்ரிப்ரேஷனும் முடிச்சுட்டு அந்த இடத்த அப்படியே க்ளீனும் பண்ணி விட்டுட்டேன். தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டா நம்ம சமைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இதை அரைக்கும் போது இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு அரைச்சி முடிச்சுட்டு அது கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சதுக்கப்புறம் புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாமே போட்டு அரைச்சிக்குவேன். ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தேன். தம்பி உள்ளேருந்து சொன்னான், ரொம்ப நேரம் தண்ணி குடிக்கல, அப்படியே எடுத்து குடின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். அப்படியே தண்ணியும் குடிச்சு முடிச்சுட்டு திரும்ப வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே வேக வச்சுருந்த கறியும் நல்லா வெந்துடுச்சு கிரேவிக்கும். பிரியாணிக்கு நம்ம தாளித்து விடும்போது அரிசி ஊற வச்சா போதும்னு சொல்லிவிட்டு ஒரு 2 தேவையான அளவு அரிசி ஊற வச்சிட்டேன். தம்பி அப்படியே ஒரு ஆப்பிள் கட் பண்ணி தர சொன்னான், அவனுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். எனக்கு யூஸ்வலாக பிரியாணி பாத்திரத்தில் செஞ்சு தான் பழக்கம். குக்கரில் செய்யவும் தெரியாது எனக்கு. பாத்திரத்தில் செஞ்சால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை தாளித்து விட்டு சிக்கனையும் இன்னொரு அடுப்பில் தாளித்து விட்டாச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டு அந்த வேக வச்ச கறி எடுத்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சு. அப்படியே பிரியாணிக்கும் கொதிச்சிருச்சு தண்ணி, அதை அப்படியே அரிசி போட்டு சூப்பராக பிரியாணியும் ரெடி பண்ணியாச்சு. டைம் இருந்துச்சு, சரி இருந்தாலும் வந்து தயிர் பச்சடிக்கு எல்லாமே கலக்கி வச்சிடலான்னு சொல்லி அதுதான் போட்டு வச்சுட்டு இருந்தேன். தயிர் பச்சடி கலக்கி முடித்தோடனே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இது கிரேவி செய்யாமல் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி அத்தையும் நாங்கள் கூப்பிட்ருந்தோம் சாப்பிட வர சொல்லி. அத்தை ஆனால் முன்னாடியே வந்து எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நிறைய பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. நான், அத்தை, தம்பி 3 பேரும் அப்படியே டிவி பார்த்துட்டே வந்து லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 4 o'clock வரையும் நான் தூங்கிட்டேன். தம்பி வந்து ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டான். அன்றைக்கி லாண்ட்ரிக்கு வந்து ட்ரெஸ் அயன் பண்ண கொடுக்க போயிருந்தாங்க காலையில். பட் ஆனால் அவங்க ஈவினிங் வரையும் வராததுனால நான் காலேஜ்லேயே எப்படியாச்சும் கொண்டு போய் அயன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டான். ஹஸ்பண்டோடதும் அப்பாவோடதும் இருந்துச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுட்டு போயிருந்தான். அதை மடித்து மறுபடியும் பேக்குள்ளேயே போட்டு அடுத்த நாள் நம்ம இங்கே அயன் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு ஈவினிங் வெளியில் வந்து பார்த்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த சத்தமுமே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. அப்பாவும் வந்து தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க தென்னை மரத்துக்கு போகிறதுக்கு. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முருங்கைக்காயும் காய்க்கு வந்துடுச்சு, இனிமேல் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே மாட்டுக்கு 2 முருங்கைக்காய் கொண்டு வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி இடம் இருக்குது, அங்கே தான் வந்து ஒரு 6:30 வரையும் வாக்கிங் போயிட்டுருந்தேன். ஈவினிங் வாக்கிங் போகிறதும் சூப்பராக இருக்குது. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வீட்டிலேயே அந்த ஜாதி முல்லை பூ இருக்குது. இது வந்து ஹஸ்பண்டோட அம்மாயி வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்து விட்டாங்க கொண்டு போய் வைக்க சொல்லி. ஆனால் இன்னும் வைக்காமல் அந்த கேன்லேயே தான் வச்சுருக்கோம். ஆனால் டெய்லியும் இந்த அளவுக்கு பூ பூக்குது. வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை அப்படியே பின்னூசியில் கோர்த்து வச்சுட்டு காஃபி தான் போட்டுட்ருந்தேன் எனக்கும் தாத்தாக்கும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் டீ காஃபி குடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னால் அந்த பழக்கத்தை விடவே முடியல. டீ காஃபி குடித்தாதான் வந்து அந்த டேவே ரெஃப்ரெஷிங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இது கம்ப்ளீட்டாக வந்து அட்வைசபிள் கிடையாது. நானும் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். மத்தியானம் சாப்பிட்டதே ரொம்ப ஹெவியாக இருந்தனால அப்பா வந்து கோதுமை தோசை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே கோதுமை தோசை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே மாவு கரைச்சி வச்சிட்டோம்னா தோசை சுடும்போது வந்து ரொம்ப ஈஸியாகவும் வரும், தோசையும் நல்லாயிருக்கும் கட்டி கட்டியாக இல்லாமல். மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு அப்படியே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதை எடுத்து அதை இடத்துல எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாளுக்காக பாவக்காய் குழம்பு தான் செஞ்சு வச்சுருவோம். நாங்கள் எப்பயுமே யூஸ்வலாக பாவக்காய் வந்து முன்னாடி நாளே செஞ்சு வச்சுருவோம். அடுத்த நாள் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அம்மாவோட ரெசிபி தான். யூஸ்வலாக அவங்க தான் எனக்கு செய்ய தெரியும், ஆனால் அவங்க செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாவக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு செய்வாங்க. அம்மா தாளித்து விட்டுட்டாங்க, நான் அப்படியே கூட கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எதுவும் நைட்டு சாப்பிட்டுக்கு வேணான்னு சொன்னதுனால அம்மா மாதுளம்பழம் மட்டும் தொளிச்சு வச்சுறேன், அதை மட்டும் சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க. இந்த டைமில் நான் நைட்டு தான் குளிக்கிறேன். நல்லா சூடாக தண்ணி வச்சுட்டு குளிக்கும்போது நல்லா இருக்குது, தூக்கமும் நல்லா வருது. குழம்பும் அப்படியே பக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே வந்து பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்துருக்கும். தண்ணியும் அப்படியே காஞ்சிருச்சு.
நானும் போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி போயிட்டேன். அம்மா வந்து மாதுளம்பழம் தொளிச்சு வச்சுட்டு பால் ஒரு டம்ளர் ஆற்றி வச்சுருந்தாங்க. குளிச்சுட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக குழம்பு தான் எடுத்து மோந்து பார்த்துட்டு இருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச குழம்புனா இந்த பாவக்காய் குழம்பு தான். அம்மா பாலுக்கு சர்க்கரை போடல, அதை அப்படியே போட்டு குடிச்சிட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம். இப்படி தான் என்னோடய சண்டே ஸ்லோவாக போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.